துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிச்சயமாக நீ என்ன விஷயத்துல ஒரு நிதானம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்துல உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணாங்களோ, அந்த விஷயத்த முடிச்சு காட்டி உங்களால முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இனிமே அகராதியில கிடையாதுங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த ஆணி மாதமாக இந்த 2026 இருக்க போகுது. ஸோ பிளான் எடுத்து வச்சுக்கோங்க. எது பண்ணலாம், எதை டிஸ்டர்ப் ஆனீங்கிறது உங்களுக்கே தெரியும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக யோசித்து கிட்டத்தட்ட ஆணி மாதம் தொடக்கத்திலேருந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ள பிளான் பக்காவாக பண்ணிவிட்டு 15க்கு மேலே ப்ராசஸ் பண்ணுங்க. உங்கள் ப்ராசஸ் அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டைல் உருவாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்குதுங்கிறது உண்மை. ஸோ வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த நிர்வாகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பொருளாதாரம் மட்டும்தானா, எனக்கு ப்ரமோஷன் கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்குங்கிறது உண்மை. வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக ஒரு ஏற்றத்தாழ்வு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது அப்படியே சேஞ்சஸ் ஆகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சரி செய்யப்பட்டு, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய மாற்றங்களை கிரகங்கள் கொடுப்பதனால கவலைப்படவே தேவையில்லை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க. அதுபோல் உங்களுடைய கற்பனைகளை வெளியே சொல்லாதீங்க. இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா 5ல் ராகு இருக்கனால எப்படியாச்சும் உங்கள்கிட்ட பேசியே வாங்கலாம்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி அவங்க பயன்பெற்றுவாங்க, நீ மாட்டிக்குவீங்க. அதுபோல் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடில் ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைய யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடை யார் தவறாக யூஸ் பண்ண பார்க்காங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி போனீங்கன்னா எந்த பெரிய பாதிப்பும் வராது. இல்லை சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும், அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளே உங்கள்கிட்ட தேவையில்லாமல் விவாதம் பண்ணால் அதை இன்னொருத்தவங்களை சொல்லாதீங்க, கூட்டு வச்சு பேசுங்க. பேசுனீங்கன்னா கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் வழிபாடு நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் பண்ணும்போது ஐயங்கள் இல்லாமல் ஐயப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக அகிலத்தையும் ஆள முடியும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆணி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிடுமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தால், சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது அப்படின்னா, அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெக்ஷன் நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை
பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.